ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியூவாக வந்துள்ள ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி தான் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன வேலட் அப்படி பார்த்தீங்கன்னா, என்ன ஏர்ட்ராப்னு கேட்டிங்கன்னா, அரி வேலட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான ஏர்ட்ராப்பு. ஸோ அந்த ஆப்போட வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கைஸ் இருக்கும். இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே வந்து பார்த்தா டெஸ்ட் நெட் இருக்குல்ல, நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு நீங்கள் நியூ யூஸராக வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆக்சுவலி மெயில் ஐடிலாம் எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் கொடுத்த பிறகு இமெயில் கேட்கும். இமெயில் கொடுத்துட்டு இமெயில் வெரிஃபிகேஷன் கோடுன்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடு வரும். ஸோ நீங்கள் அந்த கோடை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் விட்டு வெளில வந்துடும். திரும்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து போனீங்கன்னா லாகின் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். லாகின் பண்ணுறப்போ அந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லாகின் பண்ண பிறகு இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜோட இன்டர்ஃபேஸ். இது வந்து ஒரு வேலட்னால ரிசீவ் சென்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இந்த டோக்கன் நேம் என்னன்னா அரி டோக்கன். ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக கொடுக்குறது டோக்கன் தான் நினைக்கிறேன். ஏன்னா 10, 50 இதை போல தான் தரானுங்க. ஸோ மோஸ்ட்லி இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் டோக்கனாகவே தான் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதோட ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கைஸ் இருக்குது. சரிங்களா? மேலே பார்த்தீங்கன்னா அது சும்மா கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறது போல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது தான் சென்ட் ரிசீவ்லாம் உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். கிரிப்டோஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நார்மலாக எல்லா வேலட்லையும் உள்ளது தான். நம்ம யாருக்காச்சும் சென்ட் பண்ணணும்னா சென்ட் பண்ணுறது, ரிசீவ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்கானுங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இந்த அரி டோக்கன் வந்திருக்கு எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ளது தான். அது வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு உள்ளது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக எல்லா கிரிப்டோஸ்லையும் உள்ளது தான் கைஸ் அதெல்லாம். ஓகேங்களா? சரி வாங்க இந்த ஆப்பை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கைஸ் இருக்கும். நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், சென்ட், ரிசீவ், டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் வந்து ஹோம் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசெட் இருக்குது. அசெட்லாம் நம்ம என்னென்ன அசெட்லாம் வச்சிருக்கோமோ அதெல்லாம் இங்கே காட்டும். 120 ARI வச்சிருக்கேன். ஸோ அது காட்டுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட். இது ஆக்சுவலி நம்ம யாருக்காச்சும் அனுப்பணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலெட் கொடுத்து நம்ம அனுப்பிச்சிக்கலாம். இந்த 10%, 25% கொடுத்தீங்கன்னா 120லேருந்து 10%னா 12 இது போல் நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் கைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் புக்குன்னு இருக்குது. ஸோ அது என்னன்னு எனக்கே தெரிலன்னு சொல்ல முடியாது. இதை பற்றி எந்த அப்டேட்ஸுமே வரல. ஸோ வந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். டெலிகிராம்லேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நோட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடுகிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மைனிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா 3 கோடு போட்டிருக்கா. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா டுடே குவைஸ் டெய்லி செக்இன்னு இருக்கும். நீங்கள் டுடே குவைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வரும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் போல் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வரும். நான் வந்து கரெக்டான ஆன்சரை நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அப்படியே போட்டு அந்த ARI வந்து பார்த்தீங்கன்னா 10 ARI வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா அந்த டெய்லி செக்இன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ARI வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. Day 1, Day 2, Day 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கைஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வேலெட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக உள்ளது. அசெட், சென்ட், அட்ரஸ் புக்கு, இந்த ஒயிட் பேப்பர்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே பார்த்துக்கோங்க. நம்மளை பொறுத்தவரையும் டுடே குவைஸ் டெய்லி செக்இன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வந்து நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இதில் வந்து நம்ம ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். நானும் எடுக்க போகிறேன், நீங்களும் எடுக்க தான் போகிறீங்க. ஸோ டெய்லி கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். இதை இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் ரெஃபரல் கோட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபரல் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ARI டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ரெஃபரல் கோடே போடாமல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ARI டோக்கன்ஸும் வராது. பட் ஆனால் ரெஃபரல் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ARI டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபரல் கோடை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ 50 ARI டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது நான் உங்கள் மோகன் குமார். டாடா, பை பை கைஸ். இன்னொரு அப்டேட் இல்லைனா ஒரு புது ஏர்ட்ராப்போட வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுகிறேன். பை கைஸ்.